Wow! Onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow! Masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். வணக்கம். செய்திச் சுருக்கம். நீட் தேர்வு முறைகேடு, எதிர்க்கட்சிகள் அமளி, பார்லிமெண்ட் ஒத்திவைப்பு. லோக்சபா தொடங்கியதும் நீட் தேர்வு முறைகேடு குறித்து விவாதிக்க வேண்டும் என வலியுறுத்தி ஒத்திவைப்பு தீர்மானத்தை காங்கிரஸ் எம்பிக்கள் முன்மொழிந்தனர். நீட் தேர்வு முறைகேடு குறித்து விவாதிக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் வலியுறுத்தினார். ஜனாதிபதி உரை மீதான விவாதம் முடிந்த பிறகே பிற விஷயங்கள் குறித்து விவாதிக்க அனுமதி அளிக்கப்படும் என சபாநாயகர் ஓம் பிர்லா கூறினார். இளைஞர்கள், மாணவர்கள் நலன் கருதி அரசு மற்றும் எதிர்க்கட்சிகள் தரப்பில் நீட் முறைகேடு குறித்து ஆக்கப்பூர்வ விவாதம் நடத்த விரும்புவதாக ராகுல் மீண்டும் கூறினார். ஜனாதிபதி உரையில் இடம்பெற்ற அனைத்து அம்சங்கள் குறித்தும் விரிவாக விவாதிக்க அனுமதி அளிக்கிறேன். அதன் பிறகு முழு நேரமும் விவாதிக்கலாம். தற்போது அது பற்றி விவாதிக்க அனுமதி இல்லை என ஓம் பிர்லா கூறினார். காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டனர். माननीय सदस्यगण, हर विषय, हर मुद्दे पर राष्ट्रपति अभिभाषण पर आप चर्चा कर सकते हैं और सरकार से भी अपेक्षा करूंगा कि आपके उठाए गए मुद्दों पर सरकार जवाब देगी. இதனால் லோக்சபா 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் கூடிய போது அமளி தொடர்ந்ததால் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. ராஜ்யசபாவிலும் நீட் விவகாரம் பற்றி விவாதிக்க வலியுறுத்தி காங்கிரஸ் எம்பி மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டனர். இதனால் ராஜ்யசபாவும் பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. பார்லிமெண்டில் விவாதம் துவங்கிய முதல் நாளே இரு சபைகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. டில்லி ஏர்போர்ட் கூரை இடிந்து 3 பேரின் உயிர் பறிபோனது. டில்லியில் நேற்றிரவு பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. நகரம் முழுவதும் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. டில்லி ஏர்போர்ட்டின் முதல் முனையத்தின் நுழைவாயில் கூரை அதிகாலையில் இடிந்து விழுந்தது. பயணிகளை அழைத்து செல்வதற்காக வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்கள் நொறுங்கின. இடிபாடுகளிடையே சிக்கிய 6 பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். அதில் 3 பேர் இறந்தனர். மேற்கூரை இடிந்து விழுந்ததால் முதல் முனையம் தற்காலிகமாக மூடப்பட்டது. விபத்து நடந்த இடத்தை விமான போக்குவரத்து அமைச்சர் ராம்மோகன் நாயுடு பார்வையிட்டார். மீட்புப் பணிகள் நடக்கின்றன. கனமழையால் எங்கும் வெள்ளம், திக்குமுக்காடியது டெல்லி. டெல்லியில் விடிய விடிய கொட்டிய கனமழையால் பெரும்பாலான இடங்கள் வெள்ளத்தில் மூழ்கின. வாகன போக்குவரத்து தடைபட்டதால் கடுமையான டிராபிக் ஜாம் ஏற்பட்டது. வெள்ளத்தில் வாகனங்கள், மக்கள் நீந்திச் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. மீட்புப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. Jadi mana
சாதிவாரி கணக்கெடுப்பு ஸ்டாலினுக்கு தயக்கம் ஏன்? விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக வேட்பாளர் சி அன்புமணியை ஆதரித்து ஆசூரில் பாமக தலைவர் அன்புமணி பிரச்சாரம் செய்தார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த திமுக அரசு தயங்குவது ஏன் என கேட்டார். வேடந்தாங்கல் சரணால் பறவைகள் சரணால் தான் எத்தனை பறவை வெளிநாட்டிலேருந்து வருதுன்னு கணக்கெடுக்கிறாங்க. தெருவில் எத்தனை தெருநாய் மேய்து இருக்குது கணக்கெடுக்கிறாங்க. தெருவில் எத்தனை மாடுகள் ஓடிட்டு இருக்குன்னு சொல்லி அதெல்லாம் கணக்கெடுக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டு முன்னேற்றத்திற்கு மக்கள் எப்படி இருக்கின்றார்கள் என்று கணக்கெடுப்பு நடத்துவதற்கு இவங்களுக்கு தயக்கம் இல்லை, பயம் இருக்கு இவங்களுக்கு. இப்போ நீங்கள் மகளிர் நலத்திட்டத்திற்கு மேம்பாட்டு தொகைக்கு திட்டத்துக்கு அது கணக்கெடுப்பு நடத்துகிறீங்க. 1,40,000 1,40,000 பேர் வந்து அதில் விண்ணப்பம் கொடுத்தாங்க. அதில் 93 லட்சம் பேர் தான் அதில் தகுதியானவர்கள். அப்படிலாம் அந்த கணக்கெடுப்பு நடத்துகிறீங்கள. அரசு பேருந்துகள் போகிறதுக்கு எத்தனை பேர் தகுதியானவர்கள் கணக்கெடுப்பு நடத்துகிறீங்க. மாணவர்கள் எத்தனை பேருக்கு நிதி வழங்குவதற்கு தகுதியானவர்களை போய் கணக்கெடுப்பு நடத்துகிறீங்க. ஏன் ஒரு சமூக நீதிக்கு ஏன் கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு உங்களுக்கு தயக்கம்? என்ன பயம் உங்களுக்கு? என்ன தயக்கம் உங்களுக்கு? என்ன நிலைமை? ஏன்னா பீகாரில் எடுத்து நாடு முடிச்சிருக்கிறாங்க. அங்கே 1,86,000 குடும்பங்கள் 6,000 ரூபாய்க்கு குறைவாக வருமானம் மாதத்து வருமானம் வந்திருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அவங்களுக்கு நல்ல திட்டங்கள் கொடுத்துருக்குறாங்க அந்த அரசு. அதே போன்று தான் இங்கே கணக்கெடுப்பு நடத்துவதற்கு என்ன தயக்கம்? வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு கொடுப்பதற்கு அது மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாதான் வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு கொடுப்போம் என்று முதலமைச்சர் அறிவித்தது. இது அப்பட்டமான ஒரு பொய். அதாவது இது ஒரு சமுதாயத்தின் மேல் எனக்கு பொறுத்தவரை ஒரு வன்மமாக நான் பார்க்குறேன். சமுதாயம் வளரக்கூடாது, முன்னேறக்கூடாது. இந்த சமுதாயம் வாக்கு வங்கிகளாக மட்டும் ஓட்டு போடணும், முன்னேறக்கூடாது, படிப்பு வரக்கூடாது, கல்வி வரக்கூடாதுன்னு அந்த அளவுக்கு மனநிலையில் இருக்கின்றார் முதலமைச்சர் அவர்களும் அவருடைய அமைச்சர்களும். தமிழ்நாட்டில் 20 விழுக்காடு எம்பிசி உருவாக்கிய நேரத்தில் எந்த கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை. ஆனால் அந்த 20 விழுக்காடு நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதன் பிறகு இஸ்லாமியர்களுக்கும் சரி, அருந்ததிற்கும் சரி உள்ஒதுக்கீடு கொடுக்கின்ற நேரத்தில் எந்த கணக்கெடுப்பு நடத்தலை. அதெல்லாம் நீதிமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்போ என்ன, வன்னியர்களுக்கு மட்டும் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு நீங்கள் மத்திய அரசு கணக்கெடுப்பு நடத்தினா தான் நீங்கள் கொடுப்பீங்கன்னா என்ன நியாயம் அது? நல்ல தலைவர்கள் தான் தேவை. நடிகர் விஜய் பேச்சு. தமிழகத்தில் தொகுதி வாரியாக 10 மற்றும் +2 வகுப்பில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஊக்கத்தொகை மற்றும் சான்றிதழ் வழங்கும் விழா சென்னை திருவான்மியூரில் இன்று நடந்தது. இதில் பங்கேற்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் பேசினார். பொதுவாக நம்ம ஒரு துறையை தேர்ந்தெடுக்கும் போது அதில் எவ்வளோ டிமாண்ட் இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், மருத்துவம் பொறியியல் மட்டும்தான் நல்ல ஃபீல்டுன்னு சொல்ல முடியாது. இன்னும் சொல்லப்போனால் நம்ம தமிழ்நாட்டில் உலகத்தரத்தில் டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், லாயர்ஸ்லாம் அதிகமாகவே இருக்காங்க. இங்கே நம்மக்கிட்ட என்ன இல்லை அப்படின்னா, இங்கே நமக்கு எது இன்னும் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா நல்ல தலைவர்கள். நான் தலைவர்கள்னு சொன்னது வெறும் அரசியல் ரீதியாக மட்டும் சொல்லலை. இப்போ நீங்கள் ஒரு துறைக்கு போகிறீங்க, அதில் நீங்கள் சிறந்து விளங்குனீங்கன்னா அந்த ஒரு தலைமை இடத்துக்கு உங்களால் ஈஸியாக வர முடியும். அதைத்தான் நான் சொன்னேன், இன்னும் நமக்கு நிறையா தலைவர்கள் தேவைப்படுறாங்க அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லை, ஃப்யூச்சரில் அரசியலும் ஏன் ஒரு கெரியர் ஆப்ஷனாக வரக்கூடாது? அப்படி வரணுன்றது என்னுடைய விருப்பம். நல்லா படித்தவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா? உங்களை தான் கேட்குறேன். நல்லா படித்தவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா? நல்லா படித்தவங்க தலைவர்களாக வரணுமா வேண்டாமா? ஓகே, உங்கள் ஆர்வம் எனக்கு புரியுது. பட் இப்போதைக்கு படிங்க, மீதியெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த ஒரு சில அரசியல் கட்சிகள் செய்கிற இந்த பொய்யான பிரச்சாரங்களை எல்லாம் நம்பாமல், எது கரெக்டு, எது தப்பு, எது உண்மை பொய்ன்னு இதை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விசாலமான ஒரு உலக பார்வை உங்களால் வளர்த்துக்க முடியும். அது வந்துட்டாலே அதை விட ஒரு சிறந்த அரசியல் வேறு எதுவுமே இருக்க முடியாதுங்க. அதை விட நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கு நீங்கள் செய்ய போகிற அந்த பங்களிப்பு வேறு எதுவுமே இருக்க முடியாது. தமிழகத்தில் ரூபாய் 4,730 கோடிக்கு நடந்த மணல் கொள்ளை இடி விசாரணையில் திடுக். தமிழகத்தில் ஆற்று மணல் அள்ளி விற்க குவாரிகள் நடத்த அனுமதி அளிப்பது நீர்வளத்துறை.
அந்த துறையின் அமைச்சராக இருப்பவர் துரைமுருகன். மணல் குவாரி ஒப்பந்த பணிகளை புதுக்கோட்டை எஸ். ராமச்சந்திரன் கவனித்து வந்தார். அவரது உறவினரும் திண்டுக்கல் தொழிலதிபருமான ரத்தினம், புதுக்கோட்டை கரிகாலன் ஆகியோர் குவாரிகளில் இருந்து மணல் அள்ளி மாநிலம் முழுவதும் விற்கும் அரசு ஒப்பந்ததாரர்களாக செயல்பட்டு வந்தனர். இந்த மூவரும் அதிகார மையங்களுடன் நேரடி தொடர்பு இருந்ததால் மணல் எடுப்பதில் விதிகளை மீறினாலும் அதிகாரிகள் கண்டுகொள்வதில்லை என நீண்ட காலமாக புகார்கள் கூறப்பட்டன. இதனால் குவாரிகளில் சட்டவிரோதமாக பல மடங்கு மணல் அள்ளப்பட்டன. இதன் மூலம் கோடி கோடியாக பணம் கைமாறியதும் தெரிய வந்ததால் அமலாக்கத்துறை விசாரணையில் இறங்கியது. மூவருக்கும் சொந்தமான வீடு, அலுவலகங்கள், நீர்வளத்துறை அலுவலகம், மணல் குவாரிகளில் அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தி பல ஆவணங்களை கைப்பற்றியது. இஸ்ரோ விஞ்ஞானிகள், கான்பூர் IIT நிபுணர்கள் உதவியுடன் குவாரிகளில் டிஜிட்டல் கருவிகள் மூலம் ஆய்வு செய்து அவ்வளவு மணல் கொள்ளை போனது என்பதை கண்டுபிடித்தனர். கடந்த 3 ஆண்டுகளில் 4730 கோடிக்கு மணல் கொள்ளை நடந்துள்ளதை உறுதி செய்தனர். ராமச்சந்திரன், ரத்தினம், கரிகாலன் ஆகியோரின் 130 கோடி ரூபாய் சொத்துக்கள், 35 வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டன. 128 கோடி மதிப்புள்ள மணல் அள்ளும் இயந்திரங்கள் பறிமுதல் செய்தனர். மணல் கொள்ளை தொடர்பாக திருச்சி, கரூர், தஞ்சாவூர், வேலூர், அரியலூர் மாவட்ட கலெக்டர்களிடம் அமலாக்கத்துறை விசாரித்தது. கிட்டத்தட்ட ஓராண்டாக நடத்திய புலனாய்வில் திரட்டிய தகவல்களை தமிழக DGP சங்கர் ஜிவாலுக்கு அறிக்கையாக அளித்தது அமலாக்கத்துறை. அதில் கூறப்பட்டுள்ள விவரம்: ராமச்சந்திரன், ரத்தினம், கரிகாலன் ஆகியோர் 28 குவாரிகளில் மணல் அள்ள அனுமதி பெற்றுள்ளனர். ஒப்பந்தப்படி 490 ஏக்கரில் மணல் அள்ள அனுமதி அளிக்கப்பட்டது. ஆனால் 2450 ஏக்கருக்கு மேல் மணல் அள்ளினர். நீர்வளத்துறை பதிவேட்டில் 4.05 லட்சம் யூனிட் மணல் அள்ளப்பட்டதாக பதிவாகி உள்ளது. ஆனால் நிபுணர்கள் நடத்திய அறிவியல் பூர்வமான ஆய்வில் 27.70 லட்சம் யூனிட் மணல் அள்ளப்பட்டுள்ளது. அதாவது 24 லட்சம் யூனிட்டுக்கு மேல் மணல் கொள்ளை நடந்துள்ளது. மணல் விற்றதால் அரசுக்கு கிடைத்த வருவாய் 36.45 கோடி. ஆனால் கணக்கில் வராமல் சுருட்டிய தொகை 4730 கோடி ரூபாய். நீர்வள அதிகாரிகள், அத்துறையின் முக்கிய புள்ளிகள் உடந்தையாக இருந்துள்ளனர். அவர்கள் சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்டதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மணல் கொள்ளை தொடர்பாக தமிழகத்தில் உள்ள பல காவல் நிலையங்களில் புகார் பதிவாகியும் காவல்துறையினர் மெத்தனமாக செயல்பட்டுள்ளனர் என அமலாக்கத்துறை சுட்டிக்காட்டியுள்ளது. ஆற்று வெள்ளத்தில் இழுத்துச் செல்லப்படும் யானை. தடுமாறி ஆற்றில் விழுந்த யானை என்ன ஆனது? நீலகிரியில் கடந்த 4 நாட்களாக மழை பெய்து வருகிறது. கூடலூரில் கனமழை பெய்வதால் பாண்டியார், புன்னம்புழா மற்றும் அதன் கிளை ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஓவேலி வனப்பகுதியில் 4 யானைகள் ஆற்றை கடந்து செல்ல முயன்றன. அப்போது பெண் யானை நிலை தடுமாறி ஆற்றில் விழ வெள்ளத்தில் இழுத்துச் செல்லப்பட்டது. 300 மீட்டர் தூரம் வரை ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட யானை நீந்தி கரை சேர்ந்தது.